இப்போ நம்ம யாழ்ப்பாணத்தில் இருக்கோம். யாழ்ப்பாணத்துலேருந்து கண்டிக்கு போகிறதுக்கு பஸ் டிக்கெட் ஆன்லைன்லேயே புக் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த டைமுக்கு வந்து ஏறணுன்னா கூட்டமாக இருக்கும், சீட் இருக்காதுன்னு சொன்னாங்க. அதனால் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம் டிக்கெட். இங்கே ஃப்ரெண்டு தான் புக் பண்ணார். நம்ம இந்தியன் நம்பர் சிம்மில் வச்சு நம்ம புக் பண்ண முடியல. அந்த வில்லேஜ் ஸ்டைலே அவர் புக் பண்ணி கொடுத்தாரு. நைட்டு 7:15 தான் பஸ்ஸு இங்கேருந்து கண்டிக்கு. ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கு போயிடும். இப்போ நம்ம யாழ்ப்பாணத்தோட அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். இருக்குது ஜாஃப்னா டு கண்டி. ஜாஃப்னாலேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்போக்கு, கண்டிக்கு, சிகிரியாவுக்கு நிறைய இடத்துக்கு பஸ் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே லைலாண்ட் பஸ்ஸாக இருக்குது. நம்ம ஊர் அந்த அசோக் லைலாண்டோட பஸ்ஸு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. இப்போ நம்ம வெயிட் பண்ணுறோம். நைட்டு 7:15 தான் நமக்கு பஸ்ஸுன்றதுனால சும்மா அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ் ஏறிட்டு நைட்டு ட்ராவல் போயிட்டு கண்டிக்கு போய்டுவோம் ஏர்லி மார்னிங். நம்ம இப்போ அந்த யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்கு ஒரு டீ ஷாப்பில் இருக்கோம். ஒரு டீ வந்து 90 ரூபா ஸ்ரீலங்கன் ரூபி பிரகாரம். அதே மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வந்து 160 ரூபா விற்கிறாங்க. நம்ம காசு பிரகாரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஸ்ரீலங்கன் மணி பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் 160 ரூபா, டீ வந்து 90 ரூபா. அப்புறமா இந்த சிப்ஸு வாங்கினேன், இந்த கடலைப்பருப்பு. அந்த கடலைப்பருப்பு வந்து 100 ரூபா. நம்ம ஊரில் அது ஒரு 25 ரூபா இருக்கும், இங்கே 100 ரூபா. நம்ம ஊர் காசு 100 ரூபானா இங்கே 400 ரூபா மதிப்பு. ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஸ்ரீலங்கா வர்றதுக்கு. நம்மளோட காசு 100 ரூபா, இங்கே 400 ரூபா மதிப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி விலையும் இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பெட்ரோல் பார்த்திங்கன்னா இங்கே 400 ரூபா லிட்ரு, நம்ம ஊரில் 100 ரூபா. ஈக்குவலாக தான் இருக்கும். நம்மளுக்கு காசு நிறைய வந்துடும் நம்ம ஊரில் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது. ஆனால் அந்த காசு இங்கே வரும்போது எல்லாமே விலை அதிகமாக இருக்குது. டீலேருந்து, தண்ணியிலேருந்து, பஸ்ஸு ட்ராவல்லேருந்து எல்லாமே அதிகமாக இருக்குது. பட் கரெக்டாக இருக்கும். நம்ம மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு 10,000க்கு 40,000 வரும். அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸ்ரீலங்கன் மணி. பட் இங்கே செலவாயிடும். அதனால் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்க. இந்த பஸ் தாங்க ஜாஃப்னா, யாழ்ப்பாணத்துலேருந்து கண்டி வரையும் இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். 7:15 தான் பஸ்ஸு. முன்னாடியே வந்துடுச்சு. நம்ம ஆன்லைனில் புக் பண்ண சீட்டு முன்னாடி இருக்குது. சீட் நம்பர் கரெக்டாக தெரியல. யாழ்ப்பாணத்துலேருந்து கண்டிக்கு போயிட்டுருக்கோம். நைட் ட்ராவல் ஃபுல்லாக ஒரு 7 to 8 hours ஆகும் நம்ம கண்டிக்கு போகிறதுக்கு. இதுதான் நம்ம போகிற பஸ்ஸு. ஃபுல்லாக தமிழில் இருக்குது. ஸ்ரீலங்காவோட நார்த்து ஃபுல்லாக தமிழ் தான், மேக்ஸிமம் தமிழில் பேசுகிறாங்க. நம்ம கண்டி போனால் அங்கே ஃபுல்லாக சிங்களம் தான் பேசுவாங்களாம், தமிழ் ரொம்ப கம்மி. ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம். அவ்வளோதாங்க, நம்ம கேண்டி வந்துட்டோம். கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஒரு 23 டிகிரி தான் இருக்குது இங்கே. சூப்பராக இருக்குது, ஊட்டி மாதிரி இருக்குது. ஜாஃப்னாலேருந்து நம்ம கேண்டிக்கு ஒரு 7 மணி நேரம் ஆகிடுச்சிங்க பஸ்ஸில் நைட் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு. இப்போ இங்கேருந்து நம்ம லேக் வியூ பாயிண்ட்டுக்கிட்ட பஸ்ஸு வரணும். லோக்கல் பஸ் இங்கேருந்து போகிற பஸ்ஸு வந்ததுன்னா நம்ம அங்கே போயிட்டு ரூம் எடுத்துக்கலாம் லேக் வியூ பாயிண்ட்டுக்கிட்ட. காலையில் தான் நம்ம கேண்டியை விசிட் பண்ண போகிறோம். கிளைமேட் நல்லாயிருக்கு, சூப்பராக இருந்தது இந்த ட்ராவல், நைட் ட்ராவலு. மார்னிங் பார்ப்போம் கேண்டி பிளேசஸ் போயிட்டு. இதுதான் கேண்டியில் 3000 லங்கன் ரூபிக்கான ரூம். உள்ளே அப்படியே செப்பரேட்டாக ரூம் இருக்குது. இதுதான் நம்மளோட ரூம் நம்பர் 7. ஓகே, நம்ம ஊர் காசு பிரகாரம் ஒரு 800 ரூபா வருது. 800 ரூபாய்க்கு இந்த ரூம் ஓகே தான். அவ்வளோதான், ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் கேண்டியில் இருக்க அந்த லேக்கு எல்லாமே பார்க்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது. நம்ம இப்போது கேண்டியில் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ நெல்லிகலா டெம்பிள் போக போகிறோம். புத்திஸ்ட் டெம்பிள் அது. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்ரு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போக முடியாது, அது ஹில்ஸ் மேலே இருக்குது. அதனால் ஆட்டோவில் போகிறோம். இந்த வியூவே சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படியே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது கேண்டி. கிளைமேட் பார்த்திங்கன்னா 26 டிகிரி தான் இருக்குது. நைட்டு இன்னும் நல்லா இருந்தது. இப்போ டே டைமில் வந்து 26 டிகிரி இருக்குது. ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் நெல்லிகலா டெம்பிளுக்கு. அப்படியே பாருங்கள், நம்மளோட ஊட்டி கொடைக்கானல் இந்த ஏற்காடு மாதிரியே இருக்குது.
இப்போ நம்ம ஆட்டோவில் வந்துட்டு இருந்தோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கேண்டி கேம்பிரிட்ஜ் காலேஜ்னு சொல்லிட்டு புத்திஸ்ட்டு அந்த ஃபெஸ்டிவல் நடக்குது. அதனால் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் அன்னதானம் பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த ஃபெஸ்டிவல் நடக்கும்போது அவங்கவுங்களால முடிஞ்சதை செய்வாங்க. அது வந்து புத்திஸ்ட் ஃபெஸ்டிவலுக்காக அவங்க இது கொடுக்குறாங்க. இங்கே சர்பத் மாதிரி ஒன்று இருக்குது. இதுதான் நம்ம இப்போ சாப்பிட்டோம். சாப்பிட்டு திரும்பி ஆட்டோவில் கிளம்ப போகிறோம். அதான் இப்போ காலையில் இந்த ஜூஸ் கொடுத்தாங்க, சர்பத்து, அப்புறம் பிஸ்கெட் கொடுத்தாங்க. ஐஸ்கிரீம்லாம் கொடுப்பாங்களாம். அதுக்கு ஒரு டைமிங் இருக்கான். எனக்கு ஃபுல்லாக அவங்க அந்த சர்வ் பண்ணுறது தான். ஈவினிங் நைட் வரையுமே அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்கிறாரு நம்ம அண்ணன். இந்த கேண்டியோட மலையிலேருந்து மேலே இருந்து அந்த தண்ணி ஊற்றுது. மாவேலி ரிவர். இது வந்து திருகோணமலை வந்து போய் சேருது. பெரிய பிக்கெஸ்ட்டு. ஓகே, இப்போ பார்க்குற இந்த கேண்டியில் இருந்து இது போகிற இந்த ஆறு வந்து ஸ்ரீலங்காவிலேயே பிக்கெஸ்ட்டு ரிவர். இதுதான் பெரிய ஆறு. இது வந்து திருகோணமலையில் போயிட்டு கடலில் சேருது. அது இங்கேருந்து தான் ட்ராவல் பண்ணி போகுது. பெரிய ஆரம் இதுதான் ஸ்ரீலங்காலேயே. லென்த்து. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும் போல். இந்த கிளைமேட்டே இப்போ மழை வர மாதிரி இருக்குது, தூருது. மார்னிங் டிஃபனே முடிச்சிடலாம் போல் இங்கே. ஓகே பை. இது வந்து இந்தியாவில் இருக்கிற அந்த புத்திஸ்ட் அந்த புத்த மதத்தை வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வந்த வருஷமாக அவங்க இதை நம்புகிறாங்க. இந்த வருஷம் இந்த நாளை அதை வந்து புத்திஸ்ட் ஃபெஸ்டிவலாக அவங்க பண்ணுறாங்க. அதனால் எல்லா மக்களுக்கும் அவங்க அதை சர்வ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம வந்து சுண்டல் தராங்க. சுண்டலை சாப்பிட்டு அதுக்கப்புறம் நெல்லிகலா டெம்பிளுக்கு போகலாம். இந்த லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பாருங்கள், அந்த கேண்டியோட மலை சூப்பராக தெரியுது. இப்போ நம்ம அந்த பார்ட்லேருந்து நெல்லிகலா டெம்பிளுக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். மார்னிங் டிஃபன் இதுதான், சுண்டல் தான். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. மழையில் அப்படியே போயிட்டுருக்கோம் ஆட்டோவில். எப்படியோ காலையில் டிஃபன் சாப்பிட்ற வேலை, டீ சாப்பிட்ற வேலை அவங்களே கொடுத்துட்டாங்க. 2 வேலையும் முடிஞ்சிச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் நெல்லிகலா டெம்பிளுக்கு. ஃபுல்லாக இந்த கேரளா எஃபெக்ட்லேயே இருக்குங்க. இந்த கடை கேரளா டைப்பில் இருக்குது வீடெல்லாம். சூப்பராக இருக்குது மழையில். ஆக்சுவலாக வந்து பைக்கு ரெண்ட் எடுக்கிறதா தான் பிளானு. நம்ம மழையில் வந்து பைக் ரெண்ட் பண்ணோன்னா நம்ம அதை சுற்றி பார்க்க முடியாது. சரி, ஓகே, நம்ம ஆட்டோவிலே போயிடலான்னு முடிவு பண்ணி நான் ஆட்டோவில் வந்துட்டுருக்கேன். மழை இல்லாமல் இருந்தால் பைக்கு நீங்கள் ரெண்ட் எடுத்துகிட்டு வரலாம். அங்கேயே வந்து உங்களுக்கு பைக் ரெண்டல்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு ஸ்ரீலங்கன் ரூபி பிரகாரம் பார்த்தீங்கன்னா 3000 வருது ஒரு ஆஃப் டேக்கு. ஒரு சில இடத்துல அது 1 டேக்கும் கொடுக்குறாங்க, ஒரு சில இடத்துல ஆஃப் டேக்கு கொடுக்குறாங்க. 3000 ஸ்ரீலங்கன் ரூபி. மழை இல்லைன்னா நீங்கள் பைக்கில் வரலாம். இப்போ நம்ம ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தொலைவில் வந்துடும்னு சொல்லியிருக்காரு அண்ணன். அப்போதான் நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம். ஃப்ளோ பயங்கரமாக இருக்குங்க. இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் விட இந்த ஏற்றம் வந்து பயங்கரமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏறத்துக்கு. இதுதான் அந்த நெல்லிகலா மாடர்ன் புத்திஸ்ட் டெம்பிள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஒரு ஹில்ஸ் மேலே இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு ஹில்ஸு கேண்டி சுற்றி இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ஸ்பாட்டில் நெல்லிகலா டெம்பிள் இருக்குது. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேருந்து அப்படியே வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குதுங்க. இந்த புத்திஸ்ட் ஃபெஸ்டிவலால் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகம். கரெக்டாக அன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இது வந்து இந்த தாய்லாண்டில் இருக்கிற அந்த புத்திஸ்டோட ஸ்ட்ரக்சரு. கோல்டன் பகோடா நெல்லிகலா இன்டர்நேஷ்னல் புத்திஸ்ட் சென்டர். இது அது போயிட்டு வரலாமா? இப்போ நம்ம அதை சுற்றி பார்க்கலாம்.
இந்த வியூ சூப்பராக இருக்கும். கரெக்டாக கூட்டத்தில் வந்து மாட்டிக்கிறேங்க. இன்னைக்கு வந்து புத்திஸ்ட் ஃபெஸ்டிவல், அதனால் சரியான கூட்டம் இருக்குது. திருமண இடம்லாம் கூட்டம். எல்லாம் புத்திஸ்ட்டு அவங்க எல்லாம் வந்து இந்த பூவை வந்து அவருக்கு புத்தருக்கு முன்னாடி வைக்கிறாங்க, வச்சு வணங்குறாங்க. ஒரு சைலண்ட் இருக்குங்க இங்கே. இவ்வளோ கூட்டம் இருக்குது, ஆனால் ஒரு அமைதி இருக்குது இந்த இடத்துக்கு. அதுதான் இவ்வளோ பேர் தேடி வராங்க இந்த இடத்த. அப்படியே நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா இந்த பக்கம் பயங்கரமாக இருக்குது வியூவே பார்க்கறதுக்கு. ஃபுல்லாக மழை தான். இங்கே நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இது முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போகலாம். இப்போ நம்ம தொலைவாக பார்க்குற அந்த கோபுரம் மாதிரி இருக்குல்ல வெள்ளை கலரில், அது வந்து ஸ்ரீலங்காவோட டிசைன் புத்திஸ்ட் டெம்பிளில். இது வந்து இப்போது தாய்லாண்டோட டிசைன். எல்லாமே மிக்சடாக இருக்குது இந்த இடத்துல. இது இப்போது 2015 தான் வந்து இந்த புத்திஸ்ட் டெம்பிள் பிளான் பண்ணி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து கட்டுறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் இது கிடையாது. இது வந்து ஒரு மாடர்ன் புத்திஸ்ட் டெம்பிள். ஆனால் பயங்கர கூட்டம் வருது. இந்த நேச்சரை பார்க்கறதுக்காகவே இங்கே பயங்கர கூட்டம் வருது. ஃபுல்லாக இந்த இடத்துல எல்லாமே செல்ஃபிஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. வேறு லெவலில் இருக்குது. அப்படியே நம்ம அங்கே போவோம் உள்ளே. இந்த இடம் வந்து மலைக்கு மேலே ஒரு இடத்துல இருக்குது இந்த புத்திஸ்ட் டெம்பிள். இப்போ பார்க்குறது வந்து புத்தர் வந்து இந்த முத்ரா போடுவார். அந்த முத்ராவோட அந்த கை மட்டும் இருக்குது. இந்த தாய்லாண்டோட ஸ்ட்ரக்சர் பக்கத்துலேயே அந்த கையில் முத்ரா போடுறது மட்டும் இருக்குது. இந்த இடமும் புத்தரோட அந்த சிலை இருக்குது. பக்தர்கள் எல்லாம் அந்த பூ வச்சு வணங்குறாங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட் அங்கே ஒன்று பார்த்தோம், இது ரெண்டாவது இருக்குது. இது அப்படியே இப்போ சுற்றி வரலாம். ஃபுல்லாக அங்கங்கே கூட்டம் இருக்குது. ஓகே, இது மொத்தம் ஒரு 5-6 டிசைன் இருக்குதுன்னு சொல்கிறாரு ஸ்ரீலங்காவில். அதில் இப்போ பார்க்குற இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு டிசைன். அது இங்கே மாடர்ன் புத்திஸ்ட் டெம்பிளில் இருக்குது, நெல்லிகலா டெம்பிளில். சுற்றி இந்த டெம்பிளை சுற்றி பயங்கரமாக காற்றடிக்குது. சுற்றி மழை தான் இருக்குது. அப்படியே பாருங்கள், சூப்பராக இருக்குது. மேலேருந்து இதை பார்க்குற வியூ வந்து வேறு லெவலில் இருக்குங்க. கிளைமேட்டும் வந்து சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த வியூ சூப்பராக இருக்குது. பாருங்கள் நீங்கள், கஷ்டம் மழை இல்லைன்னா பயங்கரமாக சுடுன்னு சொல்கிறாரு. நம்ம மழை டைமில் வந்திருக்கோம், அதேமாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்திருக்கோம். எஸ்கேப் நம்ம வெயிலில் வந்து கால் பயங்கரமாக சுடுன்னு சொல்கிறாரு. ஃபுல்லாக அவங்களாவே போயிட்டு அந்த ஸ்டாச்சு புத்தர் இருக்க இடத்துல பூ வச்சுட்டு அவங்களே ஒரு 2 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு திரும்பி அடுத்த இடத்துக்கு போயிடுறாங்க. இங்கே வேறு ஏதோ பெருசாக ஆராதனையோ இந்த சடங்கு பண்ணுறதோ இங்கே இல்லை. அவங்களாம் வராங்க, பார்க்குறாங்க, திரும்பி அந்த மெயின் உள்ளே போனால் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். செம்ம காற்றுங்க, சூப்பராக இருக்குது. நெல்லிகலா டெம்பிள் வந்து ஹிஸ்டோரிக்கலாக இது பெருசாக இல்லை அப்படின்னாலும் இயற்கையாக இது சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சீனிக் பியூட்டிக்காக தான் எல்லாம் இங்கே வராங்க. ப்ளஸ் வந்து புத்திஸ்ட்டு அவங்க இங்கே வர்றதுனால சூப்பராக இருக்குது இந்த இடமே. போதி மரம் அது இருக்குங்க, போதி மரம். இது வந்து போதி மரம் அனுராதபுரத்தில் போதி மரம் இருக்குது சொல்கிறார் அண்ணன். அதே மாதிரி இங்கே இருக்குது மாடர்ன் புத்திஸ்ட் டெம்பிளில். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரம் வந்து போதி மரம் தான். புத்தர் வந்து ஞானம் பெற்ற இடம் வந்து போதி மரத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம்.
இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து இந்த புத்திஸ்ட்டை அடையாளம் பண்ணுற மாதிரியான அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். தாய்லாண்டு, அது அப்புறமா பார்த்தது வந்து ஸ்ரீலங்கனோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். இப்போது இந்த இடம் வந்து போதி மரத்து பக்கத்தில் அங்கே புத்தரோட பார்ட்ஸ் அதெல்லாம் வந்து அவங்க வழிபடுறாங்க. உள்ளே வந்து புத்தர் இருக்கார். தம்மபதம் புக்கு இருக்கான் உள்ளே, அவர் எழுதின புக்கு. அது உள்ளே போகலாம். கூட்டமாக இருக்குது. நம்ம அந்த க்யூவில் நின்று தான் உள்ளே போனோம். இங்கே உள்ள அந்த பூஜை பண்ணுற இடத்துக்கு நம்ம போனோன்னா இந்த க்யூவில் நிற்கணும். மீதியெல்லாம் அப்படியே லைனில் வந்து உள்ளே பூ அடிச்சுட்டு அவங்களே பார்த்துட்டு போயிடுறாங்க. இது மட்டும் நம்ம அந்த க்யூவில் நின்னா தான் இந்த மெயின் டெம்பிளுக்குள்ளே நம்ம போக முடியும். புத்தர் இருக்க டெம்பிள், அப்புறம் அந்த புக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து இதை மணி அடிக்கிறாங்க, இந்த சவுண்டு க்ரியேட் பண்ணுறது. நம்ம தம்பி அடிக்கிறோம்னா உள்ள கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த இது வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுருக்காங்க. அதை வச்சு ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது அந்த சவுண்டு, ஒரு வைப்பாக இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். கூட்டம் அதிகமாகினே இருக்குது. கூட்டத்தில் நின்றுவோம் ஃபஸ்ட்டு. அந்த சவுண்டு நம்மளும் கொடுத்துட்டோம். இது வந்து தாய்லாண்டு, ஸ்ரீலங்கா அவங்களோட புத்திஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை கொண்டாடும் வகையை வச்சுருக்காங்க, போட்டிருக்காங்க. Celebrating 700 years of Thailand and Sri Lanka relationship Buddhist. அதான் போட்டிருக்காங்க. நம்மளும் அதை அடிச்சாச்சு. சூப்பராக இருக்குது அந்த சவுண்டு. சின்னதாக ஒரு பொருள் வச்சு தட்டினாலே சவுண்டு பயங்கரமாக இருக்கும். இது எவ்வளோ பெரிய பெல் இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த பித்தளையால் இருக்குது உள்ள ஃபுல்லாக. அது டெக்ஸ்சர் மாதிரி இருக்குது. உள்ளே வந்து புத்தரோட அந்த முடி, அப்புறம் இந்த பல், இதெல்லாம் அவங்க உள்ளே வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே எதுவும் பேசலை, வெளியே வந்து தான் பேசுகிறோம். உள்ளே சூப்பராக இருக்குது கோவில். அப்படியே வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே டொனேஷன் பண்ணலாம். டொனேஷன் பண்ணுற இடம் இது. பார்த்துட்டோங்க, புத்தரோட அந்த பல், முடி அதெல்லாம் அவங்க உள்ளே வச்சுட்டு, அந்த ஸ்டாச்சு, புத்தரோட ஸ்டாச்சு வச்சுட்டு அப்படியே உள்ளே எல்லாம் சுற்றி வராங்க. சூப்பராக இருக்குது. உள்ளே போகும்போது அந்த ரிலீஜியஸான ஒரு விஷயம் இருந்தது. புத்திஸ்ட் டெம்பிளுக்குள்ளே சூப்பராக இருந்தது. அதே இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணுங்க. எங்கேயுமே வந்து கேமரா எடுத்து உள்ளே வை, கேமரா வந்து எடுக்கக்கூடாது, எப்படிலாம் எதுவுமே சொல்ல. அதுவே எனக்கு இப்போது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த புத்திஸ்ட்டு டெம்பிளுக்கு வந்தது. சும்மா டிஸ்டர்ப் பண்ணுறது, கேமரா எடுக்கக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு சில இடத்துல, முக்கியமான இடத்துல எடுக்க வேணாம்னு சொன்னால் பரவாயில்ல, பார்க்கும்போதே நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே நல்லா இருந்தது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும். நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே மலை தான். இந்த கோயிலை விட்டு அவுட்டரில் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா ஃபுல்லாக மலை. இதை பாருங்கள் அந்த வியூவை, சூப்பராக இருக்குது. இந்த கோவில் நல்லாயிருக்கு. மெயினாக இது மலைக்கு மேலே இருக்கிறதுனால கிளைமேட்லேருந்து இந்த நேச்சரை பார்க்குறதுலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டி வந்தீங்கன்னா இதை ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கலாம், பார்க்கலாம். சூப்பரான இடம் கண்டிப்பாக. இப்போது பார்க்குற இந்த யானை மேலே இருக்கவர் தான் வந்து புத்தர் இங்கே வரும்போது அவர் பாதத்துக்கு வணங்கி பூஜை பண்ணி வரவேற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பேர் என்ன சொன்னீங்க? இவர் பேர் சுமண சம தேவராஜன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து வெல்கம் பண்ணியிருக்காரு புத்தரை. ஸ்ரீபாத பூஜை பண்ணி இங்கே இலங்கைக்கு வந்து வரவேற்றிருக்காரு. அவர் வந்து நினைவுபடுத்துகிற வகை அதை வச்சுருக்காங்க. பூ இருக்குது. இது வந்து இந்த பூ வந்து வாங்கிட்டு போயிட்டு அங்கே புத்தர்கிட்ட வச்சுட்டு அவங்க வந்து வணங்குறாங்க புத்தரை. இன்னும் உள்ள தியானமும் பண்ணுறாங்க. இந்த என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. பூ வாங்கணுன்னா இந்த என்ட்ரன்ஸ்லேயே வாங்கிக்கலாம். டீ கடை எல்லாம் இருக்குது. இதை நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ள இந்த ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம ஏறி போனோம்னா மேலே அந்த கோயிலுக்கு போகலாம். நம்ம இங்கே கண்டியில் இருக்க நெல்லிகலா டெம்பிள் பார்த்துட்டோம். பார்த்துட்டு திரும்பியும் நம்ம கீழே போகிறோம். அது என்ன கோவில்னா ரணவன டெம்பிள். அது வந்து புத்திஸ்ட் டெம்பிள் தான். நம்ம அடுத்து அங்கே போகிறோம். மழை வரத்துக்குள்ளே நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடணும், அப்போ தான் அங்கே கொஞ்சம் நம்ம பார்க்க முடியும். மழை நல்லா பிடிச்சிக்கிச்சு.
மழை நிற்கிற மாதிரி தெரிலங்க. நம்ம கண்டியிலேருந்து கொழும்பு போகிற ட்ரெயின் ரூட் இதுதான். இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் டெம்பிள். ரொம்ப சைலண்ட்டாக இருக்குங்க இந்த இடம். இது ஒரு ஜங்கிள் டைப்பில் இருக்குது. எப்படியும் ஒரு 100 படிக்கு மேலே இருக்கும். சிங்களம், அது நமக்கு லாங்குவேஜ் பேசவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அந்த மரத்தடியில் 28 விதமான புத்தர், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விதமான புத்தர் இருக்குது. இந்த குதிரைக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, குழந்தையும் கொடுத்துறாரு, மனைவியும் விட்டுறாருங்க. புத்தர் வந்து தியானம் பண்ணுற அந்த பொசிஷனில் இருக்கார்.